ஒரு பண்ணையில் சில கோழிகள் மற்றும் மாடுகள் உள்ளன. அங்குள்ள மொத்த தலைகளின் எண்ணிக்கை 120 மற்றும் மொத்த கால்களின் எண்ணிக்கை 340 எனில் மாடுகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பண்ணையில மாடுகள் பிளஸ் கோழிகள் ரெண்டோட தலைகளின் எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 120. ரெண்டுக்கும் ஒரு ஒரு தலை தான் இருக்குன்றதுனால மாடு பிளஸ் கோழி ரெண்டோட எண்ணிக்கையை கூட்டினா 120ன்னு சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கடுத்து ரெண்டோட கால்களை எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்னா 340 இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப நமக்கு மாட்டோட எண்ணிக்கை நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. மாட்டோட எண்ணிக்கை நமக்கு தெரியாது, அதனால நான் மாட்டோட எண்ணிக்கையை எக்ஸ்ன்னு சும்மா எடுத்துக்கிறேன். இப்ப இந்த எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்ப கோழியோட எண்ணிக்கை அப்படின்றது நமக்கு கிடைச்சிருமா? 120ல இருந்து மாட்டோட எண்ணிக்கையை கழிக்கிறப்ப கோழியோட எண்ணிக்கை கிடைச்சிருச்சு. இது மாட்டோட எண்ணிக்கை, இது இப்ப கோழியோட எண்ணிக்கையா இருக்கு. ஓகே, ஒரு மாட்டுக்கு எத்தனை கால்கள் இருக்கும்? 4 கால்கள் இருக்கும். அப்ப 4x பிளஸ் ஒரு கோழிக்கு எத்தனை கால் இருக்கும்? 2 கால் இருக்கும். இன்ட்டு 2ன்னு போட்டுக்கிறேன். இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு மொத்த கால்களின் எண்ணிக்கை 340. ஓகேங்களா? இந்த 2 பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு வரப்ப 240 மைனஸ் 2x பிளஸ் 4x இங்க அப்படியே இருக்கும். இஸ் ஈக்குவல் டு தான் 340. ஓகேவா? இப்போ எக்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்றப்ப 2x மாறும். 240 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போறப்ப மைனஸ்ல மாறும். அப்ப 100ன்னு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன ஆயிரும்? 50. எக்ஸ் நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம்? மாட்டினுடைய எண்ணிக்கைக்கு எடுத்திருக்கோம். அப்ப மாட்டினுடைய எண்ணிக்கை அப்படின்றது 50ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா?